எக்ஸலண்ட். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய காது வந்து எவ்வளோ ஷார்ப்பாக சவுண்டை வந்து கிராஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம்னா, நம்மளுடைய கண்ணினுடைய பவர் எப்படி இருக்குது, ஒவ்வொரு உயிர்களுக்கும் கண்கள் எப்படி வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி ஸ்மெல், இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஸ்மெல் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேத்தமேட்டிக்ஸ். இப்போது வாசனை அப்படின்னு ஒன்று வருது. அந்த வாசனை எப்படி வருது, அது நம்ம கண்ணுக்கு பார்க்கவே முடியறதில்ல. ஆனால் அந்த வாசனையை வந்து நம்மளால் உணர முடியுது. ஸோ இதை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இது வாசனையை பொறுத்த விஷயம் மட்டும் இல்லை, இந்த வாசனை எந்த மாதிரியான இடத்துல இருந்து வருதுங்கிறத நம்மளால் உணர முடியும். ஸோ ஒரு வாசனையை இது பண்ண உடனே பார்த்திங்கன்னா இது கேஸ் ஸ்மெல் மாதிரி இருக்க அப்படின்னு நம்ம உணர்றோம். ஒரு சில வாசனையை வந்து இது உணரும்போது பார்த்திங்க அப்படின்னா, ஆஹா என்னடா கறி குழம்பு வாசனை வருது அப்படின்னு சொல்லி உணர்றோம். அந்த கறி குழம்புலையே மட்டன் குழம்பா சிக்கன் குழம்பா அப்படின்னு நம்மளால் உணர முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளால் அந்த வாசனையை வச்சு நம்ம உணர்ந்துக்கிறோம். இது ஒரு சாதாரணமான மேத்தமேட்டிக்ஸ் கிடையாது, பிரம்மாண்டமான மேத்தமேட்டிக்ஸ். நம்ம உலகத்தில் எவ்வளவு மெஷின் வேணாலும் உருவாக்கிடலாம், ஆனால் வாசனையை உணர்கிற மாதிரியான, எப்பேற்பட்ட வாசனையை வேணாலும் உணர்கிற மாதிரியான ஒரு மிஷினை இது வரைக்கும் உருவாக்கவே கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக புகையை மட்டும் உணர்றதுக்கு ஒரு மிஷினை உருவாக்க முடியுது. ஒரு இடத்துல ஃபயர் வந்துருச்சா இல்லையா, ஃபயர் இருக்குதா இல்லையாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸ்மோக்கு, அந்த ஸ்மோக் அப்படிங்கிற ஸ்மெல்லை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அலாரம் செட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ஓரளவுக்கு. ஆனால் ஒவ்வொரு உயிர்களும் பார்த்திங்கன்னா, நம்ம மனிதனாக இருக்கட்டும், இல்லை மற்ற விலங்குகளாக இருக்கட்டும், இல்லை பறவைகளாக இருக்கட்டும், ஸோ அதுங்கக்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்மெல்லை உணர்கிற ஒரு தன்மை. ஸோ இதுக்குள்ளார எவ்வளோ பிரம்மாண்டமான மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும், ஒவ்வொரு இடத்துல ஒரு சில வாசனையை உணரும் போதும் நம்ம அறியாமையே அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான இது பார்த்திங்கன்னா வேறு எப்போ அதே ஸ்மெல் வந்துச்சுனாலும் நம்ம அந்த வாசனையை மட்டும் உணர்றதில்ல, அது எங்கே முதலாக நம்ம உணர்ந்தோம் அப்படிங்கிற ஒரு காட்சியும் நம்மளால் உடனே ரீகால் பண்ண முடியுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்டிங் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நெருப்பு அப்படின்னா நெருப்புக்கு தகுந்த மாதிரி நம்மளால் உடனே ஆக்ஷன் பண்ண முடியுது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஆஹா கொஞ்சம் நல்லா இருக்குப்பா, இது இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலன்னா அப்படியே கொஞ்சம் அமைதியாகி உட்காந்து அந்த ஸ்மெல்லோடு நம்ம வந்து கலந்து கொஞ்சம் நேரம் இருக்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளார ஏற்படுற இந்த வாசனைகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமாக நமக்கு இருக்குது. சரி, இந்த விஷயம் வந்து இந்த ஸ்மெல் அப்படிங்கிறத ஆக்சுவலாக எதுக்காக நம்ம உபயோகப்படுத்திக்கிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ ஒரு பொருளை பார்த்த உடனே, இப்போ கண்ணே இல்லாதவங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க, அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க ஒவ்வொரு பொருளையும்? ஒன்று அதை தொட்டு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, இல்லைன்னா அதை மூந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, முக்கியமாக நம்ம காட்டுக்குள்ளார இருக்கிற எல்லா விதமான விலங்குகளும் பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை கரெக்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா வாசனையை பேஸ் பண்ணி தான். ஸோ கண் எல்லா நேரத்துலையும் நமக்கு உதவ முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மலைப்பகுதின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மேடு பள்ளம் இருக்குது. நம்ம சிட்டி மாதிரி எல்லாம் ஃப்ளாட்டாக இருக்குமா? இருக்காது. அப்போது ஒரு பாம்பே எடுத்துக்கங்க, இல்லை எத்தனையோ மிருகங்கள் இருக்குது. அதுங்களுக்கு எந்த இடத்துல ஆளுங்க இருக்கிறாங்க, யார் நமக்கு தேவையான உணவு எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஏதாவது தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது. அதுங்க என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய ஸ்மெல் எபிலிட்டியை ரொம்ப பிலீவ் பண்ணுது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஸ்மெல்லு வந்து உணரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுதுன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குது. ஸோ அப்போது ஒரு இடத்துல இருக்கும்போது அதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு உயிரினம் வருது அப்படின்னா, இந்த உயிரினம் இது மனுஷன் வரானா, இல்லை குதிரை வருதா, இல்லை முயல் வருதா, ஆமை வருதான்றதை அந்த ஸ்மெல்லை வச்சே கண்டுபிடிச்சிரும். எந்த டைரெக்ஷன்லேருந்து வருதுங்கிறதையும் அதை கண்டுபிடிச்சிரும். அதை பேஸ் பண்ணி அது போய் அதை சாப்பிட்றதுக்கு
என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை எடுக்குது. ஸோ உயிர் வாழ்கிறதுக்கு கண் எப்படி முக்கியமோ காது எப்படி முக்கியமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வனத்தில் நம்மலாம் எங்கேருந்து வந்தோம், காடுகளில் தான் வசிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஓடி ஓடி சலிச்சு போய் தான் என்ன பண்ணோம், ஒரு நகரம்னு ஒன்று உருவாக்கி நம்ம இனிமேல் எங்கேயும் போக வேணாம்ப்பா, இங்கே வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை நடத்தினோம். மற்ற மிருகங்கள்கிட்டேருந்து மற்ற எல்லாருக்கிட்ட இருந்தும் நம்ம தப்பிச்சு வாழ்கிறதுக்காக என்ன பண்ணோம், நகரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட இடத்த நகரமாக மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு இந்த ஸ்மெல்லுடைய எபிலிட்டி அதிகமாக தேவைப்படலை. அதிகமாக உபயோகப்படுத்தாததுனாலே என்ன ஆகுதுன்னா நமக்கு ஸ்மெல்லிங் எபிலிட்டி குறையுது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த மிருகங்கள் அதுங்களுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் எதுவுமே கிடையாது இல்லைங்களா? அப்போது எப்படி அது வந்து தன்னை தானே பாதுகாத்துக்குது அப்படின்னா, இப்போ மனிதனை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா, எடுக்க வேண்டியது, ருசியாக இருக்குதா சாப்பிட வேண்டியது, சாப்பிட்டு முடிச்சிடணும். ஆனால் அது பழைய விஷயமா இருக்கலாம், அந்த உணவுப் பொருள் பழைய உணவுப் பொருளாக இருக்கலாம். அதை லேசாக சூடு பண்ணி கொடுத்தாங்கன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது, மூந்து பார்த்தா கூட நம்மளால் உணர்கிற தன்மை நமக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிங்க, பழைய சாப்பாடை ஒரு நாய்க்கிட்ட வைங்க, அது மூந்து பார்க்கும், மூந்து பார்த்துட்டு சாப்பிட்றதா வேணாமா டிசைட் பண்ணும், தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ எப்படி தன்னைத்தானே நம்ம நிறைய உயிரினங்கள் காப்பாற்றிக்குது அப்படின்னா, அது வந்து பழைய உணவுப் பொருளை கூட சாப்பிடும், பட் போய் ஒரு முறை மூந்து பார்க்கும். மூந்து பார்க்கும்போதே இது நம்ம உடம்புக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதான்னு தெரியும். ஒத்துக்கிற ஸ்டேஜில் இருந்தால் தான் சாப்பிடும், இல்லைன்னா அது விட்டுட்டு போயிட்டே இருக்கும். இதனால தான் என்ன ஆகுதுன்னா, எவ்வளவு பசியாக இருந்தாலும் சரி அதை சாப்பிடாது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, உடம்பு சரியில்லாமல் போகிறதுலேருந்து இந்த உயிரினங்கள் மற்ற உயிரினங்கள் தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியுது. இது நம்ம ரொம்ப முக்கியமாக உணர வேண்டிய ஒரு விஷயம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். எ ஷார்க் கேன் ஸ்மெல் எ ட்ராப் ஆஃப் பிளட் ஃப்ரம் மைல்ஸ் அவே. ஒரு கடலுக்குள்ளார ஒரு சுறா மீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நம்ம கையிலேருந்து கட் பண்ணி ஒரு ட்ராப் ரத்தத்தை விட்டோம் அப்படின்னம்னா, ஒரு மைல் ஒரு 2-3 மைலுக்கு அந்த பக்கம் இருந்தால் கூட அந்த ஒரு ட்ராப் ஸ்மெல்லை பேஸ் பண்ணி, பிளட்டினுடைய ஸ்மெல்லை பேஸ் பண்ணி அது கரெக்டாக நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துடும். அப்படின்னா யோசனை பண்ணுங்கள், ஒரு கடலில் இல்லை ஒரு பெரிய ஏரின்னு வச்சுக்கலாம், அதில் ஒரு ட்ராப் பிளட்டுன்றது விழுந்த உடனே என்னாகும் அப்படின்னா, அது நேராக தண்ணியில் போனோன்னா உடனே கரைஞ்சிரும். இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்குது. அந்த ஸ்மெல்லை பிடிச்சிக்கிட்டு மைல் தூரத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வருது அப்படின்னா, ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இந்த ஸ்மெல் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமா இருக்குன்னு பாருங்கள். ஏன் போகணும், கொஞ்சோண்டு சர்க்கரை எடுத்து எங்கேயோ ஒரு ஓரத்தில் வைங்க, இத்துலோன்று இருக்குது எறும்பு, அதை எங்கே இருந்தாவது வந்து அது பிடிக்குதா இல்லையா? ஸோ அப்போது அந்த எறும்பு இருக்கிறதே இது சோடு, அதுக்கு மூக்கு எவ்வளோ பெருசு இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது எங்கே இருந்தாலும் வந்து கண்டுபிடிக்குதில்ல, எப்படி வந்து அழகாக வந்து இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி எப்படி சாப்பிடுது. ஸோ அப்போ ஸ்மெல் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய எபிலிட்டி, எவ்வளோ பெரிய கேல்குலேஷன். ஏன்னா இப்போ ஒரு எறும்பை எடுத்துங்க, நம்ம வந்து ஒரு வெள்ளமே எறும்பை விட பெருசாக இருக்குது. ஆனால் அந்த வெள்ளத்தை விட பார்த்திங்கன்னா எறும்பு எவ்வளோ சின்னதாக இருக்குது. இருந்தாலும் அந்த வெள்ளம் அதுலேருந்து ஒரு சின்ன ஸ்மெல்லு வருது. அந்த ஸ்மெல்லை பேஸ் பண்ணி அது என்ன பண்ணுது அப்படின்னா, எந்த டைரெக்ஷனில் இருந்து வருதுன்றதை கண்டுபிடிச்சி அதை போய் எடுத்து சாப்பிடுது. ஸோ அப்படின்னா ஸ்மெல் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கேல்குலேஷன், ஒவ்வொரு உயிரினத்துக்கும் மிகப்பெரிய கேல்குலேஷன். நம்ம கொசு என்ன பண்ணுறாரு பாருங்கள், நம்ம படுத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம உடம்புக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்குது. எங்கே இருந்தாலும் சரி, நம்ம எப்போ லைட்டை ஆஃப் பண்ணுறோம், ஃபேனை ஆஃப் பண்ணுறோமோ உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க நேராக வராங்க. நம்மளுடைய ஸ்மெல்லு தான் அவங்களுக்கு மெயின். எங்கே இருந்தாலும் சரி நம்ம உடம்பை நோக்கி வந்து நம்ம உடம்புல இருக்கிற பிளட்டை எடுத்து சாப்பிட்றாங்க. ஸோ அப்போது
சின்ன உயிரினமாக இருந்தாலும் சரி, பெரிய உயிரினமாக இருந்தாலும் சரி, ஸ்மெல் எபிலிட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேல்குலேஷன். இந்த கேல்குலேஷனெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம கிளாஸில் கற்றுக்கிற கேல்குலேஷன்லாம் ஒன்றுமே இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் எதுக்காக மூக்கை பற்றி, காதை பற்றி, ஒவ்வொரு விஷயத்தை பற்றி அதை டீப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நமக்குள்ளார ஏற்கனவே கேல்குலேஷன் பவர் பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்கூலில் காலேஜில் கற்றுக்கிற மேத்தமெட்டிக்ஸ்லாம் அதில் 0.0001% கூட கிடையாது. அவ்வளோ பிரம்மாண்டமான விஷயம், கேல்குலேஷன்லாம் நமக்குள்ளார ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இன்றைக்கி உங்களுடைய திங்கிங் எபிலிட்டிக்கு ஒரு சின்ன கேள்வி. எப்படி இதிலோண்டு இருக்கிற ஒரு எறும்பு நம்மளை விட ரொம்ப சுலபமாக அக்யூரேட்டாக இந்த பொருள் இங்கே இருக்குது, நம்ம போய் சாப்பிட்லான்னு எப்படி தேடி பிடிச்சி கண்டுபிடிக்குது? நமக்கு இவ்வளோ பெரிய மூக்கு இருந்தும் ஏன் அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியல? இப்போ நாய் பார்த்திங்கன்னா, ஒரு திருடன் வரான், வந்துட்டு அவன் பாட்டில் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பக்கம் இருந்தாலும் சரி, அவன் ஒரு வேளை நடந்து மட்டும் போயிருந்தான்னு வச்சுக்கோங்க, 5 கிலோமீட்டரில் 50 கிலோமீட்டர் தூரம்னாலும் அவனுடைய கால் தடத்தை வச்சு அது நேராக போய் கண்டுபிடிச்சிரும். அப்படின்னா அந்த எறும்பு, அந்த நாய்க்கு உண்டான ஸ்மெல் பவர் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ ஏன் மனிதனுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் பவர் வர முடியாதா, இல்லை வராதா? ஏன் மற்ற உயிரினங்களுக்கு இவ்வளோ பவர் இருக்குது? ஸோ அப்போது சைஸுக்கும், நம்ம மூக்கு பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது, அதனுடைய சைஸுக்கும் ஸ்மெல்னுடைய எபிலிட்டிக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத முதல்ல நம்ம உணர்ந்துக்கணும். அது ஏன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அதுதான் இன்றைக்கி உங்களுடைய கேள்வி. நன்றி. ஓகே, வழக்கம் போல் நம்மளுடைய சேனலுக்கு இப்போ நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இதை நீங்கள் வேறு ஏதாவது ஃபேஸ்புக்கோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஐடென்டிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த tinyurl.com/donate மேத்தை இந்த யூஆர்எலுக்கு போனீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு வந்துடும். அங்கே நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், as well as லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை போடுங்க. இதை பற்றி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பு ஒரு மனிதனுடைய லைஃபையே பெரிய லெவலில் மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் ஏன் இவ்வளோ விஷயங்களையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுல ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா உங்களுடைய லைஃபே மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறது மூலமாக. நன்றி.